கொஞ்சம் ஹீல் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ப்ரெஷரே கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து உட்காந்த இடத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படியோ மறுபடியும் ட்ராவல் பண்ணி யூஎஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியல, இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ பொலிட்டிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது மீறி எந்த வீடியோஸுமே போடல. நான் ஆக்சுவலாக பிக் பாஸ் ரிவ்யூவர்னு உங்கள் ஓரளவுக்கு என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ்லேயே ஒரு சில அப்டேட்லாம் வந்துச்சு. இப்போ செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி கூட விஜய் டெலிவிஷனில் என்னமோ ஒரு ப்ரோக்ராம் வரப்போது போல், அதை இப்போவே ஜனங்க கழுவி ஊற்றுறாங்க. இப்போல்லாம் ஒரு ப்ரோக்ராம் தேவையா அப்படிங்கிற மாதிரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ பிக் பாஸும் செப்டம்பரில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ரூமர் தான். அக்டோபரில் தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸோட அந்த அக்னி பரீட்சை அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ் 9ல் வந்து அக்னி பரீட்சையில் இருந்து தான் காமன் மேன் விஸ் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெலுங்கு கான்செப்ட் போன வருஷம் போச்சு. ஸோ அதை அப்படியே டிப்பி காப்பி அடித்து கட் காப்பி பேஸ்ட் அடித்து இந்த வாட்டி வந்துட்டு அதே காமன் மேன் விஷயங்களை தமிழ் பிக் பாஸ் 10லேயும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரையல் 9, அதை பற்றிலாம் பேசலை, கொஞ்சம் அது டீப்பாக ஸ்டார்ட் ஆன அப்புறம் பேசலாம் அப்படின்னு. ஸோ அதே காமன் மேன் கான்செப்டை தமிழ் பிக் பாஸ் 10லேயுமே இப்போ வச்சுருக்காங்க. அதுவுமே ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது முடிஞ்சு அது ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, 2 months ஆச்சு நடக்கும், இல்லை 1.5 months ஆச்சு நடக்கும். அதுக்கப்புறம் தான் தமிழ் பிக் பாஸ் 10 ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல்ல தெலுங்கு பிக் பாஸ் தான் இப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. மலையாள பிக் பாஸ் வந்து லேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக மலையாளம் ஸ்டார்ட் ஆகும், தெலுங்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் தமிழ் வரும். இந்த வாட்டி தெலுங்கு ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட்டில் நடக்க போகுது போல், செப்டம்பரில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் பிக் பாஸ் அக்டோபரில் வரும். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து இதுக்கான அந்த அக்னி பரீட்சை அப்படிங்கிற விஷயம் தெலுங்கு பிக் பாஸில் அந்த ரிஜெக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு போல். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நார்மல் தெலுங்கு பிக் பாஸ் 9 தசாவதாரம் அப்படிங்கிற பேரில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தமிழ் வரும். ஸோ வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் உருட்டு தான், செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவராக நான் பிக் பாஸ் அப்டேட்டே இதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டார்ட் ஆனப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். செகண்ட் லவ் அப்படிங்கிறத பற்றி நான் இதெல்லாம் பார்த்தேன், ட்ரையல்லாம் பெருசாக எனக்கு அது பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி இங்கிலீஷில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான். அந்த ப்ரோக்ராமை தான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தமிழில் வச்சுருக்காங்க, செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி பிக் பிரதர்ன்றது பிக் பாஸாக தமிழில் ஆச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷோவும் ஆல்ரெடி இருக்குது இங்கிலீஷ் வெர்ஷன்லாம். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஜனங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஆனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ப்ரோக்ராம் ஏதோ ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகி அந்த கான்ட்ரவர்சியை அவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம்க்கான ஒரு என்னமோ இருக்குன்ற கியூரியாசிட்டியை உருவாக்கும் அப்படின்றது மாதிரி, கான்ட்ரவர்சி மேக்ஸ் கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கியூரியாசிட்டிக்குள்ளே என்னதான் திட்டினாலும் திட்டுறதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏன் இவ்வளோ திட்டுறாங்கன்ற மாதிரி போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் என்னமோ ஒன்று விஜய் டிவி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு சேனல் நடத்துகிறாங்கன்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும்னா அது வந்து விஜய் டிவி வந்து எப்பயுமே அதை பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறதே இல்லைன்னும் போது குக் வித் கோமாளியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் ஆரம்பித்து இப்போ அது செகண்ட் லவ்வில் வந்திருக்கு. குக் வித் கோமாளியில் கூட புதுசாக எதையும் வச்சுருக்காங்க போல இருக்குது, அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். சரிப்பா, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தளபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் டெய்லி ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்க தான் செய்யுது. அப்படிங்கிற வகையில் இப்போ வந்து அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்லாம் சாதாரண ஜனங்கள்லாம் அரசியல் பேச முடியாது, இல்லை அரசியல் பேசி நம்மளுக்கு என்னப்பா ஆக போகுது, நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு அரசியலுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம், நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா பொது ஜனங்களுமே, இல்லை 99% யங்ஸ்டர்ஸோ எல்லாருமே வந்து ஒரு லுக் வந்து அந்த அரசியல் அவாய்ட் பண்ணுற இடத்துல தான் நம்மளுக்கு மாதம் சம்பளம் கொடுக்க போகிறது, நம்ம செய்கிற வேலையும் நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்க்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து உதவ போகுதுன்னா, அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதோடு முடிஞ்சிடுச்சு. யார் சட்டசபையில் இருந்தால் நம்மளுக்கு சோறு போட போகிறா, நம்மளுக்கான சாப்பாடை நம்ம தானே சம்பாதிச்சிக்கணும் அப்படிங்கிற இடத்துல யோசிச்சுட்டு இருந்த ஜனங்க இப்போ அரசியல் ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சது டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இன்ஃபேக்ட் வந்து டிவிகேல விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போது, டிவிகேன்னு சொல்றதை விடவும் விஜய் அவர்கள் கவர்மெண்ட்னு சொல்றது தான் ஜனங்களுக்கு புரியுது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கும்போது, அந்த அரசியல் ஆர்வத்தோடவே ஜனங்க அரசியல் என்ன நடக்குதுன்னு தினம் பார்க்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட அரசியல் கண்டென்ட் ஆன விஷயங்கள் யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை ஜனங்க சாதாரண ஜனங்களாகட்டும், இல்லை குழந்தைங்க ஆகட்டும், பாலிடிக்ஸ் எங்க விஜய் மாமா கட்சிக்கு வந்துட்டீங்களா, எங்க தளபதி கட்சிக்கு நீங்களும் மாறி